என்னை ஆட்கொண்டு வரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 43வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையில் இந்த இடத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் வேசித்தனங்களை உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள், உங்கள் ராஜாக்களின் பிரேதங்களை உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் தன் ஜனங்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளட்டும், அப்பொழுது நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வேசித்தனம் கொடிதான ஒரு பாவமாய் காணப்படுகிறது. கணவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்கள், மனைவிக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்கள், அதே போல திருமணத்துக்கு முன்பாகவே கொடிதான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள், இவைகளெல்லாம் வேசித்தனத்தை காட்டுகிறது. இவைகளெல்லாம் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். அதே போல உங்கள் ராஜாக்களின் பிரேதங்களை அகற்றி போடுங்கள். அதாவது செத்த கிரியைகளை தூக்கி போடுங்க. ஏனென்றால் அவைகள் மூலமாக துர்நாற்றம் தான் வரும். அவைகள் மூலமாக எல்லா வித வியாதிகளும் புறப்பட்டு வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இது எதை காட்டுகிறது? கொடிதான பாவங்கள், குடிவெறி, களியாட்டுக்கள், பொழுதுபோக்குகள் என்ற போர்வையிலே விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிற சினிமா, டிவி, சீரியல்கள் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம் பாருங்கள். இவைகளெல்லாம் செத்த கிரியைகளாய் காணப்படுகிறது. இவைகள் துர்நாற்றத்தை உண்டு பண்ணும். அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாவித கொடிதான வியாதிகளையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்படிதானே கொடிதான பாவங்கள் எல்லாம் எவ்வளவு கொடிதான வியாதிகளை கொண்டு தானே இருக்கிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உன்னில் தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே குறிப்பிட்டு காட்டுகிற எல்லாவித காரியங்களையும் அகற்றிவிடுங்கள். நீங்கள் வேசித்தனம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட கொடிதான அசுத்தமான காரியங்கள் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் காணப்படுகிற கசப்புணர்வுகள், பெருமைகள், மேட்டிமைகள், அது எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எதை சுட்டி காட்டுகிறாரோ அவைகளை உங்களை விட்டு அகற்றி போட ஆரம்பியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் உங்களுக்குள் தங்கியிருப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த கொடிதான உலகத்தின் இருளின் காரியங்கள் உனக்கு வேண்டுமா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசன்னம் உனக்கு வேண்டுமா என்பதை நிதானித்துப்பார். கொடிதான இருளின் காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். அவைகளை விட்டு அகன்று வந்துவிடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை எல்லா சமயத்திலும் சூழ்ந்திருக்கிறதை, உங்களை நிரப்பியிருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.